அப்படி இருக்கும்போது இதை வந்து இன்னைக்குமே சொல்லுறேன் வந்து தீர விஷயம் ஸ்பெஷல் வந்து பெரிய அப்பளத்தோட முழுசாக பொரிச்ச அப்பளம் தான் ஸ்பெஷல். கணேசன் இன்னைக்கு நல்ல ஒரு சைக்கிள் பயணம் தான், ஒரு பாடாக பிடிச்சிருக்கிறார். வெயில பார்த்தீங்களோ கடவுளே, ஏன் நம்ம ஒரு தொப்பியை போட்டு கொண்டு வந்துருக்கலாமே. ரொட்டி சுட போகிறோம். பின்ன உடனடியாக இதுக்கு தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போட்டு நல்ல ஒரு சூப்பராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ரெடியாக நிற்கிறேன். அப்புறம் வந்து ஏற்ற விட்டு அப்புறம் வந்து இன்றைக்கு என்ன காணொலியாக பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் அதாவது வந்து மார்ச் 20 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக வாழ்த்தி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்போ நான் எங்கே ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் அம்மா வீட்டு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. சுவாசம் வந்து காலையில் யாழ்ப்பாணம் போயிட்டு, அப்போ அம்மா சொன்னால் சுவாசம் யாழ்ப்பாணம் போயிட்டு தானே வெள்ளிக்கிழமை தானே நீ வா வீட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் நம்ம இல்லை இன்றைக்கு வந்து கீரை புட்டுமா வச்சு அதே நேரம் கீரை மீனும் இருக்குது. நான் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு பின்னேரம் 3 மணி அப்படி வேறேன்னு சொல்ல அதோண்டு வேண்டாம் நீ நான் நிறைய மரக்கறியெல்லாம் சமைக்கிறேன் வந்து நிறைய நாள் தானவான்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லி போட்டு சரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குத்தான்னு சொல்லிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து காலையில் நேரம் வந்து 10 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெடியாக நிற்கிறேன். பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடுன்னு சொன்னாடி சுவாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக்கில் தான் போயிட்டு வேலைக்குண்டு கார் ஒன்று எடுக்கவே இல்லை. பெட்ரோல் எல்லாம் ஃபுல் பண்ணி நாங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து மெல்லாய் போகணும் என்னுடைய ஐசிஆர் வேலாக சரியென்று விட்டுட்டார். அதே நேரம் வந்து நானும் வந்து ஆட்டோ பிடிக்கலாதோ ஆட்டோட சார்ஜும் வந்து வளமேலும் விட கூட. இப்போ அம்மாவிட்ட போகிறனாலே ஆட்டோட சார்ஜ் வந்து 400 ரூபாய்க்கிட்டேனாலும் வரும். சரி என்னட்டு இப்போ நானும் அவையும் அஸ்டினிமா சேர்ந்து 2 சைக்கிளில், நான் என்னுடைய சைக்கிளில் அப்புறம் வந்து அஸ்டினிமா அவையும் ஒரு சைக்கிள்லேருந்து வெயில் கொஞ்சம் முதலிட்டு தான் ஒன்றும் செய்யலாது. நானும் இப்போ மண்ட மாதிரி பார்த்தேன். சரி பின்னேற டைம் போகமாட்டு அம்மா இல்லை நீ வா என்று சொன்னோன்னே சரி என்னட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்க. அப்போ சரி இல்லை நான் வரேன் அம்மாட்ட போகணுமென்று தான் இருந்தேன் நான். சரி அம்மா அப்படி கேட்கும்போது மறக்க மனசு வரையிலேன்னுட்டு போக ரெடி ஆகி நிற்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து அம்மாவிட்ட போகிறோம். அங்கே தான் இன்றைக்கு மிரக்கிற சாப்பாடு சாப்பிட போகிறோம். கிளியப்பாவுடைய வந்து நல்ல ஒரு பெம்பலான டைமாக இருக்க போகுது. அப்போ அம்மாவுக்கு என்ன தான் கொண்டு போகலாம்னு சொல்லி போட்டுமே அம்மா சாப்பிட மாட்டேன். சரி இருந்தாலும் தம்பிகளுக்கு மற்ற வந்து கிளியப்பா வந்து சாப்பிட்டுட்டு வேணுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்ன போட்டு போட்டு காலையிட்ட வாங்கோ. இன்றைய தினம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 முட்டை தான் கொண்டு போகும். பார்த்தீங்களா காலையிலே தம்பி குட்டி எனக்கு ஏஞ்சலுக்கு 2 கொடுத்து விட்டேன். அப்போ இதை வந்து அம்மாக்களை கொண்டு போகணும். இனி வந்து நைட் சாப்பாட்டுக்கு சுவாசம் செய்கிறது நம்ம வந்து பக்கங்கள் கோழி போட்டிருக்கோம். சரிதான அப்போ இன்றைய சம்பவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் எங்களுடைய இந்த வீட்டில் வந்து கேக் கட் பண்ணுற நிகழ்வு இருக்குது. ஸோ அதையும் வந்து பாருங்கோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் என்னுடைய வீடியோவில் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து உண்மைக்குமே நல்ல மாதிரி தான் கமெண்ட்ஸ் போடுறவர். அதுவும் அவரும் ஒரு தேவை சரி அவரோ தெரியலை தேவை பிள்ளைன்றதை ஷுவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ கேட்டதான ஒரு கேள்விக்கு இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய காணொலியிலே உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்சியலோட நல்ல ஒரு விளக்கம் தரேன். சரியோ அது என்னென்னுப்பா நேற்றைய தினமும் இன்றைக்கும் வந்து மறுபடியும் கொஞ்சம் தொண்டை பிரச்சனையாக இருக்குது. நான் கதைக்கிற விதத்தை வச்சு நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து எனக்கு நான் கதைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி இப்போ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதான கேள்விக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க போகிறோம். வாங்குவோம் தொட்டோட பாருங்க. இது வந்து வெள்ளி படம். நான் வந்து ஒரு தேவைப்பில்லை. அதாவது வந்து இந்த கண் திருஷ்டி பார்க்குறது இந்த சகுனங்கள் அதெல்லாம் நாங்கள் வந்து பின்பற்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது இதை வந்து உண்மைக்குமே என்ன சொல்ல இதை வந்து தீர விசாரித்தா தான் உங்களுக்கும் அதுக்குரிய கன்ஃபியூஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வெள்ளி படத்தை பார்த்து நினச்சிட்டிங்க. நாங்கள் வந்து நான் ஒருக்கு
கொழுவி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியில் இன்றையோட என்னுடைய சப்ஸ்கிரைபருடைய குழப்பங்களும் வந்து தெளிவாகிற தருணமாக இருக்க போது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தன் கடையில் தான் நாங்கள் இருந்தது. அப்போ தம்பிக்குட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போனவர் போகைக்க வந்து அவர் அதை அப்படியே என்ன செஞ்சார், இந்த முகமூடியை அப்படி பார்க்கலாம் தானே. அப்போ அதனாடி வந்து அவர் அதை எடுத்து கொண்டு வந்துட்டார். அப்போ தம்பிக்குடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தன் கடையிலேருந்து நேரடியாக எங்கள் வீட்டேன்னு வந்தவர். சரி என்ன அவர் விளையாட்டு பொருளாக தான் பார்க்குறாரு, விளையாட்டு பொம்மை மாதிரி அப்படியே எடுத்து கொண்டு வந்துட்டு இங்கே வந்தவர் வச்சு விளையாடுவார் இன்னும் குட்டி சொல்கிறார். சரி அப்போ நாமளும் இது எங்கே தான் கொழுவுறாண்டு சுவாசம் வந்து இங்கே எல்லா இடம் ஆணி அடிக்க விட மாட்டார். ஏற்கனவே பேரங்க ஆணி அடித்து வெடிச்சிருக்குது. சரி இருந்தாலும் வந்து இதில் தான் ஆணி அடிச்சிருக்குது. அப்போ தம்பின்னு இந்த விளையாட்டு பொருள் எங்கே கொழுவலாம்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்துல தான் நான் கொழுவி இருக்கு. மற்றபடி வந்து இதை கண்டிஸ்டிக்கு ஒரு வெள்ளி பொம்மையை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. சரியோ அப்போ இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், சரி இப்போ நான் வந்து அம்மாவிட்ட தான் நான் போகிற வழியில் தான் வந்து அணுண்ட வீடும் இருக்குது. சரி அப்போ இன்றைக்கு வந்து இந்த பொருளை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறதான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கேன் நெஸ்டின். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா அதில் அணுவிட்ட போய் இதை கொடுத்துட்டு எங்களோட பயணங்களை தொடருவோமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலாக போயிட்டு தான் என்ன செய்கிறது, அஸ்டினுக்காக நானும் நீனும் சைக்கிளில் பயணிக்க வேண்டியாமல் இருக்குது. ஓகே பாருங்க இன்றையோட என்னுடைய சப்ஸ்கிரைபருடைய விளக்கங்கள் தெளிவாயிடுச்சு. நாம் எப்போவுமே வந்து சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம். சரிதானே. நான் ஒரு தேவப்பிள்ளையாக இருந்துச்சு வசனத்தையே கதைச்சிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செய்யவே மாட்டேன். நீங்களே அப்படியே லைஃபாக பார்க்கலாம். பாருங்க அம்மாவுக்குரிய முட்டை அணுவிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், அப்புறம் வந்து இன்னொரு பேக் எல்லாம் கொண்டு என்னுடைய சைக்கிள் பயணம் இன்றைய தினம் தொடர போகிறோம். போயிட்டு வரோம் போங்கோ. நிறைய சாப்பாடுக்கு வந்து போடும் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுறான பாதை இதுதான். இன்றைய தினம் எங்கள்ட பாதை மாற்றப்படல. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு போகிற வழியான இருக்குது. இதால் வந்து நாங்கள் வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு போனேன். போகிற வழியிலே டயர் படிச்சு. அப்போ அதனால நாங்கள் பாதையை மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏன்னுட்டு போவோம் ஓடி பார்ப்போம் அப்படி. சரி நாங்கள் பாதை மாற்றிட்டோம். நாங்கள் நடந்தா பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி வேண்டும் நம்ம அடிக்கிறதா இல்லைங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து பெரிய அப்பளத்தை முழுசாக பொரிச்ச அப்பளம் தான் இன்றைய ஸ்பெஷல். அப்படியே வந்து கொஞ்சம் தான் இன்றைக்கி என்ன ஃப்ரைடே ஸ்பெஷல்னு பார்ப்போமா. வெள்ளை சோறு, அப்புறம் வந்து கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் பொரிச்சு குழம்பு, அப்புறம் வந்து சோயா மீட் பிரட்டல், பருப்பு, வாழைக்காய் பொரியல், பப்படம், கொஞ்சம் தயிரையும் சேர்த்து சாப்பிடுவோம். சரியோ பாருங்க தயிரும் வந்து கொண்டு இருக்கு. இங்கே தான் நான் வந்து லேட்டாக சாப்பிட்றேன் 2 மணி. ஓகே இப்போ இதோட வந்து அம்மா எனக்கு தயிரும் போட்டு போகிறாங்க. இன்றைக்கு வந்து இங்கே எல்லாரும் வந்து நான் தான் கடைசியாக சாப்பிட்றேன். நான் வரும்போது லேட்டாக சாப்பிட்டேனாடி பசி இல்லை. தயிரோட குழைச்சி வாழைக்காய் பொரியல் கடிச்சு அப்படியே காமெல்லாம் போடுறது. எனக்குமே சூப்பர் சாப்பாடு. வெயிலுக்கு நம்ம மிளகரை காய்ச்ச டைம் எல்லாம் தயிர் தான் சேர்த்துவேன். நல்ல சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் நெல்லுட்டு நான் நல்லா அப்படி சமைச்சிருக்க மாட்டேன். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதுலேயும் தான் பண்ண சோயா மீட் பிரட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிருஷ்ணாக்கள் வந்து இப்போ தான் நான் சாப்பிட்டு போயினோம். கிளியப்பா வந்து தன்னுடைய டீ போடுற வேலை இருக்குது. அப்போ அதனால அவர் வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் வர போகிறாரு. அதாவது வந்து அப்பா 4 மணி அப்படி தான் வெளியிலேருந்து போவார். கொஞ்சம் சரியான வெயிலாக இருக்கா அந்த எனக்கு வெயிலாக இருக்குமெண்டு. ஆனால் நான் நெஸ்டின்லாம் இப்போ போக போகிறேன். நெஸ்ட் நான் வந்து நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வேணும்,
ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு ஒரு நாள் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் விட்டேன் என்னோட பொழுதுல பாப்பம் கிளியப்பா வந்து இன்னைக்கு சோறு சாப்பிடல. ஏனப்பா சோறு சாப்பிடல? பானோட என்ன சாப்பிடுறேன்? மாயரேனே அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. பெண்டைக்கு வந்து நல்ல சூப்பர் சாப்பாடு. அப்படி நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு வீட்டையும் போய் நின்று சம்பவம் அஸ்டின் எப்படி இருக்கு தாத்தா? கிளியப்பா செல்ல கிளி தாத்தா சைக்கிள் ஓட்ட முடியாது. நல்ல நாங்களே வெயில் நேரத்தில் ஒரு சைக்கிள் பயணம் வேணப்பா. வெயில் கொளுத்து. அப்பாவுக்கு இன்னும் மிச்சம் நிலையில் அப்படியே சுள்ளண்டு பிடிக்கும். சுள்ளண்டு பிடிக்கும். ஓட்டம் செமையா இருக்கு. அப்பாட்ட போனங்கப்பா வெளியில போயக்கப்பா போன் கொண்டு போறேன் இல்லைண்ணே அப்படி. அன்னைக்கு உள்ளொழுங்கை களை போகிறோம் கொஞ்சம் வெயில் குறையாகும். ஆனால் அப்படி இல்லை. அப்படி இன்னும் வெயில வேறுங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களே கிளியப்பா நோட்டத்தை பாருங்க மக்களே. மக்களே கணேசன் நிவேதிக்கணும். கணேசன் இன்னைக்கு நல்ல ஒரு சைக்கிள் பயணம் தான். ஒரு பாடா பிடிச்சிருக்கிறார். ஆனால் அப்பா நான் எல்லாம் சைக்கிளில் வேணாப்பா எங்கன்னே சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் என்ன. நாங்கள் கார்லேயும் போவோம், கயசுலேயும் போவோம், கேடிஹெச்லேயும் போவோம், சைக்கிள்லேயும் போவோம். ஏண்டா சீன் காட்டுறல நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறோம் என்னப்பா. அதான் நாங்கள் கொஞ்சம் கூலியாக இருக்குன்னப்பா. நல்லா இருக்கு. இல்லை கிருஷ்ணா போயக்க கேட்டவர் என்ன போகிறேன் பாரியோன்னு சொல்லிட்டு அங்கே அங்கண்ட பாதையால் நான் போகிறார். ஓ நான் என்ன இல்லை தம்பி நான் சைக்கிளில் வந்து நம்புற போகிறேன். திரும்ப சைக்கிள் எடுக்க வர்றதுக்கு இன்னொரு ஆள் வரணுமே இல்லை. அதெல்லாம் சிரமம். அப்போ நான் வெயில பாருங்க மக்களே. இப்போ நேரமே என்னப்பா 3 மணியும் அதானே என்ன வெயிலண்ணே. சரி அப்போ டீ போட்டு கொடுக்கல எந்த நேரம் விளக்குறீங்க? கடவுளே இந்த வெயில் இப்ப பார்த்து காலமே அப்படி ஒரு மழை குணம் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்களா வெயில மண்டைய புழக்கிற வெயில். சரி இதுதான் நாங்கள் இப்ப வந்து திசை திரும்ப வேண்டிய. அது வந்து அப்பா பாதம் மாற்றணும். ஓ இந்த வெலை பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் போகணும். பாப்பா மேதால போறீங்கண்டு ஏன்னா அந்த பக்கம் வந்து ரோட் போடினோம். சரியோ அப்போ இப்போ இதால் தான் போகணும். நாங்கள் இதால் தான் வந்து நாங்கள் வெயில பார்த்தீங்களோ கடவுளே. ஏன் நம்ம ஒரு தொப்பியை போட்டு கொண்டு வந்துருக்கலாமே. ஆனால் அங்கே இல்லை நினச்சிட்டேன். இந்த அப்போ ஓ இந்த இடத்துல நல்லா இருக்கு. வேற என்ன சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே இதுக்கு பெரிய பெரிய கல்வீடு எல்லாம் கட்டுறேன் வேணப்பா. சப்பா சரி அப்படியே எங்கள்கிட்ட சைக்கிள் பயணம் பார்த்தாச்சுது. நாங்கள் இப்படியே என்ன வெயிலுக்கால ஒரு சைக்கிள் பயணம் செய்ததையும் வந்து இண்டே பயந்து கொண்டிருக்கிறோம்.
சரி அப்போ நாங்கள் தொடருவோம். பிறகு சுசிலா அம்மாவையும் சந்திச்சுக்கோம். பாருங்க மக்களே, இதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை. என்ன பார்த்தீங்களா, வெயிலண்டு காஃப் எல்லாம் கட்டி ஏற்றி கொண்டு போகிறீங்களே கோட்டவுளி. இப்போ என்ன காண்டிட்டு தான் கொஞ்சம் கதைக்க மாட்டாக்கார இங்கே மறுபடி இப்படி தானே கடவுளே, என்ன ஆளு கஞ்சி வந்து போய் கிடக்கு. எப்படி இருக்கு வெயில்? என்ன இந்த வெயிலத்துக்கு என் தம்பியை மேத்தி கொண்டு போறீங்க பாத்தீங்களோ? அதுதானே இப்படிப்பட்ட வாக்கு தான் பாருங்க. அந்த சைக்கிளை தாண்டி கொடுத்துருக்கோம். இந்த சைக்கிளுக்கு தம்பி ஏத்துறக்காவே கொஞ்சமே லவ்வா இருக்கு. அப்ப நாளைய பள்ளிக்கூடம் லீவு தானே? ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலும் வாழ்க்கையுமா போகுது. சரி அப்போ போட்டு பாரம் என்ன கவனம் வீட்டை போய் ரெஸ்ட் எடுங்கோ. சரியா ஏற்றுங்க பாப்பம் இருக்கா பாப்பம். பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி கொண்டிருக்கேன்டாளா? சின்ன பிள்ளைமே பிடிச்சி கொண்டிருக்க. ஓம் ஓம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான மதிய சமையல் தான் சமைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வாய்க்கு சுவையாகவும் சுலபமானதாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சத்தானதாகவும் சாப்பாடு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஊர் முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து இங்காலையா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குட்டி கிணத்துக்காக இருக்கிறது இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் அதை வந்து எல்லாமே சேர்த்துருக்கேன். என்னென்னு சொன்னால் அதோட வந்து கருவேப்பிலை மற்றது வந்து மிளகுத்தூள் எல்லாமே இருக்குது. முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். முட்டை சாதத்தோட அதை வந்து சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை கிரேவி. முட்டை சாதம் கடலை கிரேவி ஓகே. அப்படி வேலை வாழைப்பொத்தியும் இருக்குது. அதோட சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பொத்தியும் வந்து வறக்க போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்தான லஞ்ச் தான் இன்றைக்கும். அதாவது முட்டை சாதம் கடலை கிரேவி அப்புறம் வந்து வாழைப்பொத்தி வர இதில் வந்து மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை சாதத்துக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் வந்து சேர்வு எல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு அதை நான் வந்து குக் பண்ணும்போது பார்க்கலாம். அதே நேரம் வந்து கருவேப்பிலை பாருங்கள் அப்படியே குவியலாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கருவேப்பிலையும் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு அப்படியே குறப்பாக அரைச்சி நாங்கள் முட்டை சாதத்தோடு சேர்க்க போகிறோம். அப்போ அதுக்காக அதிகமான கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நான் சமைக்க போகிற அந்த சமையல் வந்து குட்டீஸ்லேருந்து பெரிய ஆட்கள் வரையும் வடிவாக விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு சுவையான ஒரு மதிய சாப்பாடு தான். எல்லா சேர்வைகளையும் பார்த்துட்டிங்க. அப்படியே எங்கள் ரைஸ் குக்கரில் மஞ்சள் எல்லாம் போட்டு சோறு நல்ல பதமாக அவிஞ்சு கொண்டிருக்கு. சரியோ முதலாவதாக வந்து இப்போ நாங்கள் கடலை கிரேவி தான் வைக்க போகிறோம். சமையல் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 பேனையும் பயன்படுத்தி தான் இன்றைக்கினுடைய சமையலை வந்து நான் செய்து முடிக்க போகிறேன். பார்த்தீங்களா 3 பேன்லேயும் ஒன்றில் வந்து வாழைப்பொத்தி வர அப்புறம் வந்து முட்டை சாதம் மற்றதில் வந்து கடலை கிரேவி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளான சமையல் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதான இன்றைய லஞ்ச். ஓகே அந்த கடலை கிரேவிக்கு எல்லாமே கிரேவி தண்ணி வச்சு பார்த்தீங்களா தேங்காய் சுட்டு கடலைப்பருப்பு தக்காளி வெங்காயம் உள்ளி எல்லாமே போட்டுப்பேன். கடலைக்குரிய கிரேவி ரெடி. சரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை சாதத்துக்குரியதான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். வாழைப்பொத்தி வரைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பொத்தியை வந்து சின்ன சின்ன அரிஞ்சு உப்பு தண்ணிக்கு ஊற போட்டாச்சு. அதுக்குரிய சேர்வில் ஓகே எல்லாமே பட்டுன்னு இப்போ ரெடி ஆகிக்கொண்டு வந்து கடலை கிரேவிக்குரிய கிரேவி ரெடி. அப்புறம் வந்து முட்டை சாதத்துக்குரியான கிரேவி அதையும் வந்து எல்லாம் மிக்சிலோடு அடித்தாச்சு. மற்றது வந்து கருவேப்பிலையும் குறப்பாக அடித்து எடுத்தாச்சு.
சொன்னால் அதோட தூள் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா அம்மா கமகம வாசனையோட மிகவே மக்களே வாசனை வந்து அப்படி இருக்குதா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை கிரேவிக்குரிய ஐட்டம் நடந்துருக்கு பாருங்க. எல்லாமே போட்டாச்சு. சரியோ சூப்பராக கொதிச்சு வந்துட்டு இப்படியே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். கடலையும் அப்படியே போட்டோம். கொண்டக்கடலை கிரேவி மகவே. இந்த கிரேவி வந்து பரோட்டாக்கு அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. நேரம் நாங்கள் முட்டை சாதத்துக்கும் வச்சுருக்கோம். நல்லொரு கடலை கிரேவி தயாராகி கொண்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் நல்ல திக்காக வரும். கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கால வந்து வாழைப்பத்தி வரைக்கும் அப்படியே வெங்காயம் தாளிச்சு கொண்டிருப்பேன். இப்போ சூப்பரான முறையில் வெங்காயம் வந்து தாளிச்சேன். சரியோ வாழைப்பத்தி வரையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா வாழைப்பத்தி வரையும் இன்றைய நம்ம பார்ப்போம். நாங்கள் சத்தான சமையலை பரும்பு முட்டை சாதம் அப்படியே வந்து கடலை கிரேவி. இது வந்து இன்றைக்கி நல்ல திக்காக வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல திக்காக வந்துட்டு அப்படியே வந்து வாழைப்பத்தி வர பார்த்தீங்களா. இந்த 3 தான் நாம் பட்டண்டு செய்கிறதான நல்ல ஒரு சத்தான லஞ்ச். இதை நாங்கள் இப்போ அனுஷியாக்காவுக்கும் ஏஞ்சலுக்கும் கொடுத்து விட போகிறோம். ஓகே ஏஞ்சல் குட்டிக்கு முட்டை சாதமும் அனுஷியாக்காவுக்கு வந்து முட்டை சாதம் அப்புறம் வந்து வாழைப்பத்தி வர கடலை கிரேவி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு நாம் வந்து கோல் பண்ணி கேட்க வேண்டியது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து நாங்கள் சமைச்சதான மதிய சமையலாம் முட்டை சாதம் கடலை கிரேவி வாழைப்பத்தி வரையன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை போய் அம்மா விட்ட சாப்பாடு தான் பயங்கணும். ஸோ இந்தியா வீடியோவில் வந்து வெள்ளிக்கிழமை பொழுதும் எங்கள் திங்கக்கிழமை நாங்கள் சமைச்ச சமையல் எல்லாம் இந்த தினம் வந்து காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். நாளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சார். பாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மதியம் வச்சுதான் இந்த கிரேவி உண்மைக்குமே சரியான ஒரு தடிப்பாக இருந்துச்சு. சரியாக நானும் அவியும் அந்த சாப்பாடெல்லாம் அனுஷியாக்கா உட்பட எல்லாம் கலந்து கொண்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நைட்டுக்கு தான் சுவாசம் வந்து சாப்பிடுவேன். அதனாடி வந்து நைட்டுக்கு நாங்கள் வந்து ரொட்டி தயாரிக்குவோம். அந்த ரொட்டி சுட போகிறோம். பின்ன உடனடியாக இதுக்கு தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போட்டு இதோட இன்னும் கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லொரு சூப்பரான கறி ஒன்று இப்போ தயாரிக்கணும். பார்த்தீங்களா கடலை கிரேவி இப்போ குழம்பாக மாறிடுச்சு. ஆனால் உண்மைக்குமே எதையுமே வேஸ்ட் ஆக்காமல் மதியத்துக்கு இரவுக்குன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்திட்டேன். பார்த்தீங்களா இதுதான் அந்த சமையலுடைய புத்திசாலித்தனம். சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இப்போ சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொட்டிக்கு.